கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தினம் ஒரு உவமை என்கின்ற இந்த தியான பகுதிக்கு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின நற்செய்தி நூலிலிருந்து கோதுமை மணி என்கின்ற உவமையை குறித்து நாம் தியானிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 24, 25 நான் வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தாதாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுகிறான். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த ஓமையின் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் உயிரோடு எழுப்பின லாசருவின் ஊராகிய பெத்தானியாவுக்கு வருகிறார். அந்த பெத்தானியாவிலே அவர் இருக்கிற பொழுது அவரை காணும்படியாக அநேக யூதர்கள் வருகிறார்கள். இப்படி அநேகர் வருகிற பொழுது அவருடைய செய்கையும் அவருடைய வல்லமையும் குறித்து கிரேக்கர்கள் கேள்விப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காணும்படியாக கிரேக்கரும் வருகிறார்கள். 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது, பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பு நிலத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். பிரியமானவர்களே, தம்மை காணும்படியாக கிரேக்கர்கள் வருகிறார்கள் என்று ஆண்டவர் கேள்விப்பட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தம்மை பின்பற்ற வருகிற மக்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் ஜீவனை கொடுக்க போகிறதை இந்த வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது என்று அவர் சொல்லுகிற பொழுது, தம்மை தேடி வருகிற மக்களுக்காக அவர் ஜீவனை கொடுக்கிற அந்த நாள் வந்தது என்பதை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். அப்படி அவர் ஜீவனை கொடுக்கிற பொழுது இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்படி இவர்களுக்காக ஜீவனை கொடுக்கிறேனோ அதுபோல என்னை பின்பற்ற வருகிற மக்களும் அவர்கள் தங்கள் ஜீவனை கொடுக்கும்படியாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த பகுதியிலே வெளிப்படுத்துகிறார். அப்படி அவர்கள் தன்னை பின்பற்ற வருகிறார்கள் என்று இயேசு அறிந்த பொழுது, என்னை பின்பற்ற வருகிறவர்கள் என்னை போல இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உபதேசத்தை கொடுக்கும்படியாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இதை சரியாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசு 26ஆம் வசனத்தை சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த தெளிவான காரியம் என்னவென்று சொன்னால், நான் பிறருக்காக ஜீவனை கொடுக்கிறது போல என்னை பின்பற்றுகிறவனும் தன் ஜீவனை பிறருக்காக கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதுதான், என்னை பின்பற்றுகிறவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான் என்று இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் இந்த பகுதியிலே ஓமையாக ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி நான் பிறருக்காக ஜீவனை கொடுக்கிறேனோ அதுபோல என்னை பின்பற்றுகிறவர்களும் பிறருக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுகிற உவமைதான் இந்த கோதுமை உவமையாக இருக்கிறது. என்னை பின்பற்றுகிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை இந்த கோதுமை மணியை ஆண்டவர் எடுத்து உவமையாக பயன்படுத்துகிறார். ஒரு கோதுமை மணி இருக்கிறது. அந்த கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாக வேண்டும்.
அப்படி சாகின்ற பொழுதுதான் அது மண்ணிலே முளைத்து செடியாக வளர்ந்து 30, 60, 100 அதனுடைய பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது. அப்படி அது மண்ணிலே விழுந்து சாகாமல் இருக்கும் என்று சொன்னால் அது பலனை கொடாமல் மண்ணோடு மண்ணாக மக்கி போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் இங்க ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்று பார்க்கிற பொழுது, ஒருவன் தன் ஜீவனை இழந்து போவான் என்று சொன்னால் அவன் அதை காப்பாற்றி கொள்ளுகிறவனாக இருக்கிறான். எப்படி கோதுமை மணி செத்து அது மறுபடியும் முளைத்து தன்னை காப்பாற்றி கொண்டு 30, 60, 100 அது பெருகி நிற்கிறதோ, அதுபோல தன் ஜீவனை இயேசுவுக்காக இழக்கிறவன் அதை பரலோக ராஜ்யத்திலே காத்து கொள்ளுகிறவனாக இருக்கிறான். அப்படி தன் ஜீவனை இழப்பதற்கு மனமில்லாத இருக்கிறவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், அந்த கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாமல் அது அப்படியே இருக்கும் என்று சொன்னால் அது மண்ணோடு மண்ணாக மக்கி தன் ஜீவனை இழந்து போகிறதாக இருக்கிறது. அதனால இங்கே ஆண்டவர் தன்னை தேடி வருகின்ற அந்த மக்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் என்னை தேடி வருகிறீர்கள், அப்படி தேடி வருகின்ற நீங்கள் உங்கள் ஜீவனை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னை போல தன் ஜீவனை நீங்கள் கொடுக்கிற பொழுது அந்த ஜீவனை நீங்கள் காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள். மாறாக நீங்கள் பிறருக்காக சாவதற்கு நீங்கள் தயங்கி நிற்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஜீவனை நீங்கள் இழந்து போகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் இந்த பகுதியிலே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த பஸ்கா பண்டிகையிலே மரிக்க போவதை இங்கே அவர் ஒரு உவமையாக, ஒரு முன்மாதிரியாக, நான் பிறருக்காக மரிக்க போகிறேன், என்னை பின்பற்ற வருகிறவர்கள் நீங்களும் என்னை பின்பற்றுங்கள், நீங்களும் பிறருக்காக வாழுங்கள் என்பதையே இந்த கோதுமை மணி உவமையின் மூலமாக அவர் அங்கிருக்கிற மக்களுக்கும் தன்னை பின்பற்றுகிற மக்களுக்கும் அவர் எடுத்துரைக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நம்முடைய ஜீவனை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் நமக்காக வாழ்கிறவர்களாக இல்லாமல் பிறருக்காக வாழ்கிற பொழுது இந்த ஜீவன் பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு ஜீவனாக மாற்றப்படுகிறது. அப்படி இல்லாமல் நாம் நமக்குரியவர்களாக சுயநலத்தோடு வாழ்வோம் என்று சொன்னால் நாம் மண்ணோடு மண்ணாக மக்கி நம்முடைய ஜீவனை நாம் இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். அதனால பிரியமானவர்களே, நாம் பிறரை நேசித்து பிறருக்காக வாழ்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நாம் நம் ஜீவனை காத்து கொண்டு அதை பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளதாக மாற்றுகிறோம் என்பதை நம் மனதிலே கொண்டு நாம் பிறருக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம் ஜீவனை அவர் காக்கிறவராக இருக்கிறார். எவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறானோ அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற கடவான். கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.